வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரெடி பார்க்க போறேன்னா, உங்க பர்சனோட சேனல் மெசேஜ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மெசேஜ் ஒரு ஜெனரலி உங்களுக்கு பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னை சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். ஸோ டேரக்டாக ரெடிக்குள்ள போகலாம். ஸோ உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க பார்ப்போம். பர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பயுமே வந்து உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து எப்பயுமே அந்த சப்போர்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே நீங்கள் ஒன்று போல் இருக்கணும், மாறிடக்கூடாதுன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோராக இருக்குங்க. நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு உங்கள் பர்சன் இருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. ஃபேமிலி ப்ராப்ளம், மன ரீதியாக அவங்க என்ன பிரச்சனை வேணாலும் ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்றது வந்து அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மோர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்கள்கிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் போல் இருக்கு உங்கள் பர்சனுக்கு. ஸோ இன்னொரு விஷயம், உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாரி சொல்லணும்னு நினச்சிட்ருக்காங்க. சாரி அவங்களோட வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷனுக்கு மன வருத்தப்படுறாங்க. அவங்களோட ஒரு சில பிரச்சனையை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ்ட்டில். ஸோ வருத்தங்கள் இருக்குது. பட் அவங்க உங்கள்கிட்ட இன்னும் சாரி சொல்லலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இனி வர காலங்களில் உங்கள்கிட்ட சாரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எப்பயுமே உங்களோட டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ற எண்ணம் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ எப்பயுமே நீங்கள் மாறக்கூடாது, நீங்கள் ஒன்று போல் இருக்கணும், லைஃப் லாங்காக நீங்கள் இப்படியே இருக்கணுன்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ரொமான்டிக்கான பர்சனாக இருக்காங்க. கண்டிப்பாக ஆல்வேஸ் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே டெய்லியாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க நீங்கள் ஒர்க்கில் ஏதாவது பிஸியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அவங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசினா ஒரு நிம்மதியாக இருப்பாங்க, ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. அதே அவங்களுக்கு போதுமான அளவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியான பர்சனாக இருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கார்டுக்கும் டேரக்டில் பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட்டுக்கு பார்ப்போம். ஸோ என்ன மெசேஜ், என்ன சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க அவங்கள்ட்ட இருந்து? ஓகே, அப்படி கேட்போம். என்ன சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்கன்றதை பார்ப்போம். ஓகே, அவங்க ஒரே ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. லைஃப் லாங்காக அவங்களோட ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு ஆசைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் இருந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க. எப்பயுமே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுது. எதையும் மறைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறைக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஒரு லைஃப் லாங்காக வந்து உங்களோட ட்ராவல் பண்ணணும், அது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது தவிர்த்து. ஸோ உங்கள்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்போட அவங்க வந்து இல்லை, மீன்ஸ் இது இந்த ஒரு விஷயம் இருந்தாலே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அவங்க பர்சன். ஸோ இதான் வந்து சப்போர்ட்டுக்கான டேரக்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க பார்ப்போமா? என்ன எக்ஸ்பெக்டேஷன் அவங்கள்ட்ட இருக்குது? அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா அவங்கள நல்லா கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கேர் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எதுனாலும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு.
அவங்களோட கேர் வந்து அதிகமாக இருக்கணும் உங்கள்கிட்ட. நீங்கள் அவங்கள நல்லா கேர் பண்ணணும். எக்ஸ்ப்ரெஷன் வந்து அப்பப்போ நீங்கள் காட்டாத மாதிரி தெரியுது. நீங்கள் அவங்கள நீங்கள் லவ் பண்ணுற விஷயம் கூட எக்ஸ்ப்ரெஷனாக அந்தளவுக்கு காட்ட தெரியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து நீங்கள் இருந்த மாதிரி இல்லை. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் முன்னாடி இருந்த மாதிரி இல்லைன்ற ஒரு கவலைகள் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கான டேரக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிக்ரேட். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு சாரி சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. என்ன மாதிரி விஷயத்துக்கு பார்க்கலாமா? கொஞ்சம் ஒரு சில விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் பேசுகிற டைப்பாக இருக்காங்க. பட் அதை நீங்கள் ஹர்ட் ஆகிருக்கீங்க ஒரு சில விஷயத்துக்கு. ஒரு சில விஷயத்த அவங்க ஜாலியாக பேசின விஷயத்த வந்து நீங்கள் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்ற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஹைலி ரொம்ப பேஷனேட் பர்சனாகவும் இருக்காங்க, ரொமான்டிக் பர்சனாகவும் இருக்காங்க. பட் என்ன அவங்களால வந்து ஒரு சில விஷயத்த வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படின்னா அவங்களுக்கு லொடலொடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் வந்து ஒரு சில விஷயத்த வந்து சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்றது அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்குது. பட் அவங்கள டாக்கட்டிவ் பர்சன் தான். பட் ஜாலியாக பேசி பேசி பழகிட்டாங்க. அதனால் வந்து ஒரு சில நேரம் வந்து அவங்க நீங்கள் தப்பாக நினைப்பீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க பேசுகிற வார்த்தைகள் நீங்கள் ஹர்ட் ஆகிறீங்கன்ற மாதிரி. ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனுக்கான சேனல் மெசேஜாக இருக்குது. ரிக்ரேட்டுக்கு டேரக்ட் மெசேஜாக இருக்குது. ஸோ டிபெண்டன்ஸ். ஸோ ரொம்ப டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்களாம் அவங்க பர்சன். ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் உங்களை. ஸோ பார்ப்போமே என்னென்ன வருது. ஸோ உங்கள் பர்சன் படிக்கிறவங்களா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து என்ன விஷயத்தில் டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னா, ஒரு சில நேரம் வந்து அவங்க படிக்கும்போது அவங்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறாங்க அவங்கள்ட்ட பேசலைன்னா. ஸோ கொஞ்சம் எமோஷ்னலி ரொம்ப இம்பேலன்ஸாக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதனால் வந்து அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் அவங்க படிக்கும்போது உங்கள்கிட்ட பேசலைன்னா கூட வருத்தம் இருக்குது அவங்களுக்குள்ள. ஸோ அந்தோட எனர்ஜி லெவலாக இந்த கார்டை பார்க்க முடியுது என்னால். ரொம்ப கேரிங்கான பர்சனாக இருக்காங்க உங்கள் பர்சன். ஒரு பாசிட்டிவான பர்சனாக இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா, அடுத்தவங்கள ரொம்ப மதிப்பாங்க. அவங்க ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சராக இருப்பாங்க. திங்கிங்லாம் பயங்கரமாக இருக்கும். பிளான் போடுறதுலாம் பர்ஃபெக்டாக பிளான் போடுவாங்க. அந்த மாதிரி பர்சனாக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் அவங்க படிக்கிற விஷயத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அது படிக்கிற விஷயம்னாலும் சரி, இல்லை ஒர்க்கு விஷயத்துலனாலும் சரி. ஸோ சம்டைம்ஸ் பேசலைனா கூட கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அதோட எனர்ஜி லெவலில் பார்க்க முடியுது. ஸோ இதை வந்து டிஃபரன்ஸ்க்கான டேரக்டர் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. பார்ப்போமா என்ன வருதுன்னு. மேபி உங்கள் பர்சன் பாஸ்டில் உங்களோட வந்து கண்டிப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பேசாமல் இருந்தாலும் கூட ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ பாஸ்டில் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பேரும் பிரியறதில் அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காங்க. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல லவ்வுக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் தேவைப்படுது. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை நீங்கள் வெளிப்படையாக பேசினா தான் அவங்களுக்கு அது புரியும். ஸோ அந்தோட டைரக்ட் கைடன்ஸை தான் நான் பார்க்க முடியுது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண சொல்கிறதுக்கு. ஸோ
இதான் வந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டுக்கு டேரட் கைடன்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ இது ஒரு பொதுவான ஏஞ்சல் கைடன்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதனால். ஸோ உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வராங்கன்னா கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். பர்ஃபெக்ட் டைமிங் ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீகன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தேவைப்படுது. கொஞ்சம் அனாவசியமான வார்த்தைகளை பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அமைதி தேவைப்படுது, பொறுமை தேவைப்படுது. இஃப் யூ பிலீவ், நீங்கள் நம்பினாதான் ஒரு சில விஷயம் நடக்கும் அப்படின்ற ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஃபர்கிவ்னஸ். ஸோ உங்கள் பர்சனை ஃபர்கிவ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. இந்த ரீடிங் ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.